ராஜேஷ் டைரக்ஷனில் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடித்த பிரதர் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியானது. இந்த ட்ரெய்லரில் ஜெயம் ரவி அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக இருக்கிற கேரக்டர். அவங்களுடைய லுக் நல்லாயிருக்கு, ஒரு டீசெண்டாக நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் வெயிட் போட்டாப்புல. மற்றபடி பழைய ஜெயம் ரவி அதே ஸ்டைலில் அதே கலகலப்பாக இருக்கிறது, அதே காமெடி இப்படி அப்படி இப்படின்ட்டு அவருடைய கேரக்டர் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு எய்ம் இருக்கணும். அந்த எய்மை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை சொல்லுவாங்க போல். ஏன்னா படத்தை ஆரம்பத்திலே உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த பதிலுக்கு வழக்கமாக நம்ம ஜெயம் ரவி சார் எனக்கெல்லாம் எய்ம் இல்லைப்பா, நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பூமியா அவங்க காமிக்கிறாங்க. பூமியா இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க போல். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய முகத்தில் ஒரு இறுக்கமாக காமிக்கிறாங்க. ஒரு வேளை இந்த படத்தில் வில்லியாக கூட வரலாம். அதுக்கடுத்து விவிடி கணேஷ் அவங்களுடைய காமெடி ஓரளவுக்கு நல்லா. அதே சமயத்தில் காமெடி ரொம்ப சூப்பர் வாவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்குது. பிரியா மோகன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர்லேயே தெரியுது அவங்க என்ன மட்டும் நீ வாட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு லவ்வை பேஸ் பண்ணி வர்ற படம், ஒரு முக்கோண கதையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் இருக்கிற வசனங்கள், அந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பார்க்கும்போதே இது ஒரு மெலடியான ஒரு ஃபீல் குட் மூவியாக வரும் போல். ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுடைய மியூசிக் செம்மையாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர்லேயே அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் பியூஜியம் சும்மா பட்டையை கலப்புது. ஏற்கனவே மைக்கேல் ஹசி இந்த பாட்டு வேறு லெவல் ஹிட்டு. அதனைத் தொடர்ந்து மெலடி சாங்ஸில் இருக்கும் போல். ஏன்னா அந்த பாட்டும் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். விவேகானந்தா இவங்களுடைய சினிமோட்டோகிராஃபிக் ஒளிப்பதிவு தரமாக இருக்குது. சூப்பரான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காரு. ஏன்னா ட்ரெய்லர்லேயே நல்லா அந்த கேமரா ஆங்கிளில் விஷுவல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இந்த சீனியர் ஹீரோக்கள்லாம் பொதுவாகவே இந்த ரத்தம் திருக்க காட்சிகள், சஸ்பென்ஸ், ஹாரர் த்ரில்லர் மூவி, பஞ்சு டைலாக் அப்படி இப்படின்ட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் அப்படி இப்படின்ட்டு திரைக்கதை அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப சொதப்பி அப்படியே வந்து ஒரு லெவலில் மறுபடியும் லோவாயிருவாங்க. ஆனால் அந்த வகையில் ஜெயம் ரவி சார் இவருடைய படத்தில் அதெல்லாம் இருக்காது. இவருக்கு கதை தான் முக்கியம். இவருடைய படம் என்னாவே கண்டிப்பாக கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஒன் டைம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதையும் தாண்டி சூப்பர் ஹிட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த பிரதர் படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.